ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அற்புத தமிழ் யூடியூப் சேனல். நான் உங்கள் ஹரிஷ். இன்றைக்கி ரொம்ப சூப்பரான ஒரு ஹாரர் ஸ்டோரி சொல்ல போகிறேன். இந்த ஸ்டோரி நீங்கள் எப்படி வேணால் இமேஜின் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற ஒவ்வொரு கதையும் நீங்கள் வித்தியாசமாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணி வச்சுக்கலாம். கதைனாலே அதுதான். நீங்கள் இப்போ நான் சொல்ல போகிற கதையை மட்டும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இமேஜின் பண்ணி சூப்பராக யோசிச்சுக்கணும். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் ஒரு பயங்கரமான ஒரு காடை காமிக்கிறாங்க. அந்த காட்டுக்கு நடுவில் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி, சில்ட்ரன்ஸ் பார்க், நம்ம ஒரு சில்ட்ரன் பார்க் மாதிரி அங்கே இருக்கிற டூரிஸ்ட் பிளேஸ் ரொம்ப பயங்கரமாக காமிக்கிறாங்க ஸ்டார்டிங்லே. அதுக்கப்புறம் அதுக்கு போகிற வழி நடுவில், இந்த காட்டுக்கு நடுவில் ஒரு வழி காமிக்கிறாங்க. நம்ம ஊரில் கார் ஓடுறோம், அந்த மாதிரி ஒரு வழி வச்சுக்கோங்களேன். அந்த வழியில் ஒரு பஸ்ஸு போகிறத காமிக்கிறாங்க. அந்த பஸ்ஸு அமைதியாக போகாமல் ரொம்ப ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டோட போகுது. உள்ளே நிறைய பசங்க இருக்காங்க, எல்லாமே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்க. ஏன்னா அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இப்போ டூருக்காக அந்த பிளேஸ்க்கு வராங்க. அவங்க இறங்கின உடனே செம்ம மழை. வாசலாண்ட இறங்கின உடனே ரொம்ப பெரிய மழை பெய்யுது. அந்த மழை, வெள்ளம், இடி மின்னலோட செமையாக பெய்யுது. இவங்க உடனே இறங்கின உடனே வண்டியை பார்க்கிங்கில் விட்டுட்டு இவங்க வெளியே ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஷெட்டு மாதிரி இருக்குது, அங்கே வெயிட் பண்ணுறாங்க. அப்போ நம்மளுக்கு ஒரு பையனை மட்டும் குறிப்பிட்டு காமிக்கிறாங்க. அந்த பையன் தான் இந்த கதை ஃபுல்லாக ட்ராவல் ஆக போகிறோம். இதுக்கப்புறம் இந்த கதையை நல்லா லிசன் பண்ணி கேளுங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். இந்த பையன் ரொம்ப பயத்தோடு இருக்கிறான். அது ஏன்னு தெரியல. இந்த பையனை பார்க்கும்போது நம்மளுக்கு ஏழையாக இருக்கிற ஒரு பையனாக காமிக்கிறாங்க. பார்த்தாலே தெரிகிற மாதிரி வச்சுருக்காங்க. எல்லாருமே ஜாலியாக இருக்காங்க, இவனும் கொஞ்சம் ஜாலியாக இருக்கான், கொஞ்சம் பயத்தோடு இருக்கான். அதுக்கப்புறம் இந்த மழை நின்னப்புறம் எல்லோரும் கொஞ்சம் வெளியே வராங்க. பார்த்தா அந்த போகிற வழி, வாசல், வீட்டு உள்ளே அங்கங்கே பள்ளம், இந்த வெள்ளத்தால் மண் எல்லாம் அடிச்சுட்டு ரொம்ப ரொம்ப பள்ளமாக இருக்குது அந்த ஏரியாவே நிறைய இடத்துல. அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச்சர்ஸ் சொல்கிறாங்க, இப்போ மழை பெஞ்சு விட்டதுனால எல்லோரும் கொஞ்சம் டயர்டாக இருப்பீங்க, ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க, எல்லாேருக்கும் சாப்பாடு செஞ்சுட்ருக்காங்க கேன்டீனுக்கு வந்துடுங்க. வரதுக்கு முன்னாடி எல்லோரும் ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க அப்படின்ட்டு டீச்சர் ஸ்டூடெண்ட்கிட்ட சொல்கிறாங்க. இப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வரத்துக்கு போகிறாங்க. ரெஸ்ட் ரூமில் நம்ம ஹீரோ மட்டும் ட்ரெஸ் இல்லை, எல்லாருமே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வச்சுருக்காங்க. நம்ம ஹீரோ ட்ரெஸ் எடுத்துகிட்டு வர மறந்துட்டார். அதனால் இருக்கிற சட்டையை உதறிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு திரும்ப போட்டுக்கலாம் அப்படின்ட்டு யோசிச்சான். எல்லா பசங்களும் வித்தியாசமாக பார்க்குறாங்க. என்னன்னு பார்த்தா அங்கே இருக்கிற ரெஸ்ட் ரூம் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஆனால் உள்ளே வசதிகளோடு இருந்தாலும் ரொம்ப பயங்கரமாக வெளி தோற்றத்தில் இருக்குது. பார்க்க ஒரு பேய் வீடு மாதிரி காட்சி அளிக்குது. இது இப்போவே நீங்கள் இமேஜின் பண்ணி வச்சு. அதுக்கப்புறம் பசங்கள்லாம் உள்ளே போய்ட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வராங்க. இவனும் சட்டை கழட்டி வெளியே ஒரு ஆங்கரில் வச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வர சொல்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிளம்பிட்டாங்க. வாடா டைம் ஆச்சு, மேம் கூப்பிட்டு போகிறாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியே வராங்க. வெளியே வந்தோடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸும் போகிறாங்க. வாடான்னு அவன் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்றாங்க. அவங்க ஃப்ரெண்டை அவனும் வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட்டை போடாமலே வந்துடுறான் பாதி தூரத்துக்கு. அதுக்கப்புறம் அவனுக்கு தோணுது, ஐயோ ஷர்ட்டை மறந்து விட்டு வந்துட்டோமே, ஷர்ட்டு நம்மளால் போக முடியாது அப்படின்ட்டு ஷர்ட் எடுக்க திரும்ப போகிறான். திரும்ப போகும்போது அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறான். ஹீரோ சொல்கிறான் அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட, ஹீரோ நான் ஷர்ட் மறந்துட்டேன், நீ வேணால் சாப்பாடு எனக்கு வாங்கி வை கேன்டீனில், நான் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட் எடுக்க போகிறான். திரும்ப ஷர்ட் எடுக்க போகிறான். கொஞ்சம் தூரமாக இருக்குது ரெஸ்ட் ரூம். இப்போ தான் நடந்து வந்தான் ஓடி அப்படின்னு பார்த்தா ரொம்ப தூரமாக இருக்குது ரெஸ்ட் ரூம். சரி ரொம்ப வந்தோம்னா இப்போ நம்ம ஷர்ட் எடுக்க போகணும் அப்படின்ட்டு அந்த ஷர்ட்டை எடுக்கிறதுக்கு திரும்ப போகும்போதே அவனால் போகிறான் கால் வலிக்குது, ரொம்ப தூரமாக இருக்குது. ஒரு வழியாக அந்த இடத்துக்கு சேரலாம். ரெஸ்ட் ரூம் பார்த்தா ரெஸ்ட் ரூம் வித்தியாசமாக இருக்குது. சரி ஷர்ட்டை தானே எடுக்க வந்தோன்ட்டு ஷர்ட்டை எடுக்கிறதுக்காக வந்தால் உள்ளே ஷர்ட்டே இல்லை. அவன் தேடுறான், அவன் சட்டையை தேடுறான், இல்லவே இல்லை. ரொம்ப நேரமாக தேடுறான். அத்தை வெளியே பார்த்தா ரொம்ப பயங்கரமாக இருக்குது. கொஞ்சம் தூரத்தில் பார்த்து இன்னொரு ரெஸ்ட் ரூம் மாதிரி இருக்குது. அதுதான் நம்ம இந்த ரெஸ்ட் ரூம் போல், இது வேறு இன்னொரு ரெஸ்ட் ரூம் அப்படின்ட்டு அந்த பார்த்த இன்னொரு ரெஸ்ட் ரூமுக்கு போகிறான். அங்கே போய் பார்த்தா இன்னும் பயங்கரமாக இருக்குது. அந்த ரெஸ்ட் ரூமே வித்தியாசமாக இருக்குது. இன்னும் இது ரொம்ப வித்தியாசமாக இருக்கே அப்படின்ட்டு அந்த ரெஸ்ட் ரூம் பக்கத்தில் இன்னொரு ரெஸ்ட் ரூம் அப்படியே ரூமாக இருக்கும்ல, நம்ம இந்தியன் டாய்லெட்டுக்காக இருக்கிற மாதிரி ரூமாக நிறைய ரெஸ்ட் ரூம் இருந்தது வெளியே. அப்புறம் ஏன்னா எல்லா ரெஸ்ட் ரூமும் மூடி இருந்தது. இன்னும் இப்படி மூடி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். சரி நம்ம ஷர்ட்டு தானே தேட வந்தோம், நம்ம சட்டையை மட்டும் தேடிட்டு போவோம் அப்படின்ட்டு நம்ம சட்டையை தேடுறதுக்காக உள்ளே வந்தால்
அவன் சட்டை தேடுறான், எங்கேயுமே கிடைக்கல. அவன் சட்டை சுத்தமாகவே இல்லை உள்ள. அது வெளியே வந்து சட்டை இல்லையே, வெளியாது இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்க்குறான். வெளியே வந்து பார்த்தா அங்கே ஒரு பாட்டி இருக்காங்க. அந்த பாட்டி அவனையே பார்த்துக்கிட்டே அவங்க கையில் வந்து ஒரு தொடப்பம் இருக்குது. அந்த தொடப்பம் வந்து பெருக்கிறதுக்காக அந்த தொடப்பத்தை சரி பண்ணிகிட்டு இருக்காங்க. இவன் வந்து அந்த பாட்டியை வித்தியாசமாக நினச்சிட ஒரு பயங்கரமாக இருக்குது அந்த பாட்டியை பார்த்தாலே. அதனால அவன் வந்து வித்தியாசமாக நினச்சிட்டு இருக்கான் அந்த பாட்டி வந்து என்ன பாச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை பாட்டி, இங்கே வந்து என் சட்டையை வச்சுட்டு நான் பகுன்னு நடந்து போனேன். திரும்ப வந்து பார்த்தா எங்கள் சட்டையை காணும், என் சட்டை. நீங்கள் ஏதாவது சட்டை இங்கே பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டோன்னே, இதோ இங்கே இருக்கேப்பா இவ்வளோ சட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் திரும்பி பார்த்தா இப்போ அவ்வளோ சட்டை அங்கே இருக்குது. அங்கே ஃபஸ்ட்டு அவன் பார்க்கும்போது ஒரு சட்டை கூட இல்லை. இப்போ அங்கே நிறைய சட்டை இருக்குது. எப்படி இவ்வளோ சட்டை வந்தது? அது மட்டும் இல்லாமல் அங்கே இருந்த சட்டை எல்லாமே அவங்க ஸ்கூல் யூனிஃபார்மாக இருக்குது. கொஞ்சம் கரையாக அழுக்காக இருக்குது. அப்படி பார்க்குறோம். பாட்டி, இவ்வளோ நேரம் இந்த சட்டையே ஒரு சட்டையும் இல்லை, இப்போ மட்டும் எப்படி இவ்வளோ சட்டை வந்தது? எனக்கு தெரியாதுப்பா, நான் அப்பத்துலேருந்து இங்கே 2 சட்டை இருந்தது, அதை பார்த்தா சொன்னேன், இங்கே அதாவது 3 சட்டை இருக்கும்னு நினச்சி அப்படின்னு அந்த பாட்டி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவன் சட்டை அதில் இருக்குன்னு பார்த்தா அவன் சட்டை இல்லை, மற்ற சட்டைலாம் இருக்குது. சரி, அவன் சட்டை கிடைக்கல, கிடச்ச சட்டையாவது போட்டுட்டு போவோம் அப்படின்ட்டு சட்டைன்னு இந்த பக்கம் ரொம்ப அழுக்காக கிழிஞ்சிருக்கு, பெருசாக இருக்குது அவன் சட்டை. அந்த சட்டை இந்த கிழிஞ்சிருக்கு. அதனால் அது நம்ம சட்டையை தேடுவோம் அப்படின்ட்டு தேடுறான். அவன் சட்டையை கிடைக்கல. அப்போ வந்து அவன் வந்து அந்த பாட்டிக்கிட்ட கேட்குறான், பாட்டி, எனக்கு ஒரு உதவி செய்யுங்க, எனக்கு இங்கே கொஞ்சம் பயமாக இருக்குது, என் சட்டையை கொஞ்சம் தேடி தரீங்களா? 2 பேரும் சேர்ந்து என் சட்டையை தேடுவோம், ஒரு சின்ன உதவி பாட்டி அப்படின்னு கேட்குறான். அந்த பாட்டியும் வந்து உதவி செய்கிறதுக்காக வராங்க. வரும்போது அந்த ரூம்லாம் பார்த்துட்டு கேட்குறான், பாட்டி, இந்த ரூம்லாம் ஏன் பூட்டிருக்கு? இதுக்குள்ளே இருக்கலாம்ல, இதோட சாவி ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா தாங்க திறப்போம். எதுவுமே திறக்கவே முடியலை, எல்லாமே பூட்டியிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அப்போ வந்து அந்த திறக்க முயற்சி செய்கிறான், ஆனால் திறக்கவே முடியல. உள்ளேருந்து ஒரு குரல் கேட்குது, என் சட்டை என்கிட்ட தான் இருக்கு, தர முடியாது அப்படின்ட்டு ஒரு ஆக்ரோஷமாக ஒரு குரல் கேட்குது. அவன் இன்னும் ரொம்ப நினச்சிட்டு இருந்தான், ஒன்றுமே இல்லை. அப்போ வந்து அந்த பாட்டி முகத்தில் ஒரு வித்தியாசமாக ரியாக்ஷன், பயங்கரமாக ஒரு ரியாக்ஷன். அந்த பாட்டி அவன் பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்போ வந்து திடீர்னு அந்த ரூம்லேருந்து ஒரு குரல் வித்தியாசமாக கேட்டுன்னு சொன்னது, அப்படின்ட்டு ஒரு வித்தியாசமாக ஒரு சத்தம் கேட்குது. அவன் பார்த்து பயந்துடுறான். அந்த சத்தத்தை கேட்டு ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குது. ரொம்ப பயந்து ஓடலான்னு போகும்போது அந்த பாட்டி பேயாக மாறுறதை நம்மளுக்கு காமிப்பாங்க பாருங்க. அதை பார்த்தாலே அப்படியே காலெல்லாம் நடுங்கும். அவன் ரொம்ப அதை பார்த்து பயந்து ஓட முயற்சி செய்யும் போது அந்த பாட்டி கை நீளமாக வந்து அவன் காலை பிடிச்சி ஓட முடியாமல் ஒரே இடத்துல ஓடிட்டு இருப்பான். அவன் காலை பிடிச்சிட்டேன், ஓடுவான், ஓடவே முடியாது. திடீர்னு விடுவோம், அந்த காலை விட்ட உடனே டம்மானு கீழே விடுவான். கீழே வந்து இப்போ அவன் தப்பிச்சா போதுண்டா அப்படின்ட்டு கஷ்டப்பட்டு ஓடி வரான். ஓடி வர சொல்ல தூரத்தில் ஒரு குரல் கேட்குது, தம்பி, அங்கே ஒரு பள்ளம் பார்த்துப்போ அப்படின்னு கேட்குது. இவனை திரும்பி பார்க்குறான். பார்த்தா இவ்வளோ நேரம் ஒரு பாட்டிக்கிட்ட பேசுறதுனால அந்த பாட்டி தான் தூரத்தில் ஒரு தொடர்பு வச்சு நிற்குது. அது பக்கத்துலேயே ஒரு பெரிய ரூம் இருக்குது, பார்த்தா தான் ரெஸ்ட் ரூம். அங்கே தான் விட்ட சட்டை இருக்குது. சச்சோ, நம்ம பாத்ரூம் மாதிரி வந்துட்டோம். பாட்டி உருவத்தில் இருந்தது ஒரு பேய். இதெல்லாம் பெரிய இந்த பேய் பண்ண வேலை தான் அப்படின்ட்டு உயிர் தப்பிச்சா போதும்ட்டு ஓடி வரான். ஓடி வந்து கேன்டீனுக்கு வரான். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு அவன் ஃப்ரெண்டு வெளியவே நிற்கிறான். டேய், எங்கடா போன இவ்வளோ நேரம், இன்னும் சட்டை இல்லாமல் இருக்கிறேன், இதான் முதல்ல சட்டையை போடு அப்படின்ட்டு அவன்கிட்ட இருந்த ஏற்கனவே ஒரு சட்டையை கொடுக்குறான். ஏற்கனவே வச்சுருந்தான். கொடுத்துட்டு அப்புறம் சாப்பாடு அவனுக்காக வாங்கி வச்சு ரொம்ப நேரம் ஆச்சு, சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சாப்பாடு கொடுத்து இங்கே உட்கார் வரமா அப்படின்ட்டு அவனை உட்கார வைக்கிறான். அவன் யார்கிட்டையும் எதுவுமே சொல்லலை, கம்முன்னு உட்காடுறான். அவன் ஃப்ரெண்டு பக்கத்தில் போய் உட்காடுறான். பார்த்தா அது அவன் ஃப்ரெண்டே இல்லை, அது ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு இதுக்கு முன்னாடி அவன் பார்த்ததே இல்லை. ஏதோ ஒரு சின்ன வயசில் பார்த்த மாதிரி ஞாபகம். இது வரைக்கும் அந்த பொண்ணை அவன் ஸ்கூல்லே பார்த்ததில்லை. வித்தியாசமாக நினச்சிக்கிட்டே கொஞ்ச நேரம் அந்த பொண்ணுக்கிட்ட பேசிக்கிட்டே சாப்பிட்டு முடிக்கிறான்.
நெக்ஸ்ட் சீன் காமிக்கிறாங்க. ஒரு பையன் தூக்கத்துலேருந்து அலறி அடிச்சுட்டு ஏஞ்சிக்கிறான். அவங்க அம்மா ஸ்கூல் போக டைம் ஆச்சு ஏஞ்சிடுறா அப்படின்னு கத்துறாங்க. அலறி அடிச்சு நீ ஏஞ்சா, இவ்வளோ நேரம் நடந்தது ஒரு கனவு எப்பா அப்படின்ட்டு கொஞ்சம் சந்தோஷமாக அந்த பையன் ஏஞ்சிக்கிறான். எப்படி இருந்தது இவ்வளோ நேரம் இந்த கதை சொன்னது? உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணி வச்சுருக்கீங்க. இதே மாதிரி நிறைய கதை யோசிச்சு வச்சுருக்கேன். இந்த கதை எப்படி இருந்ததுன்னு உங்கள் ரேட்டிங்கை சொல்லுங்கள்.